ஹாய் ஆல், வெல்கம் டு கூக்லா லைஃப். இன்றைக்கி நான் தைப்பூசம் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டு அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி காலையிலே வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வெளியவும் நல்லா கோலம் போட்டுட்டு பூஜை ரூம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்கேன். சாப்பாடெலாம் வச்சு படையல் வைக்காமல் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் தான் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூஜை சாமாக்கெலாம் குங்குமம் மஞ்சள் வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். விளக்கும் வேலும் வாங்கியிருந்தேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்கினேன். நம்ம லோக்கலில் இருக்க கடையில் நான் தேடி பார்த்தேன். எனக்கு ஒரு மைண்டில் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் இந்த ரேட் இருக்குன்னா நம்ம கடை வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ரேட் இன்னமும் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு 2, 3 கடையில் போய் தேடி பார்த்தேன். பட் இந்த விளக்கு அங்கே கிடைக்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டேன். பட் அது வர வரைக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படி வரும் எப்படி வரும்னு. ஆனால் சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஓம் விளக்கும் வேலுமே. வேல் இருக்கிற இடத்துல என்றைக்குமே வினை இருக்காது. எந்த ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த வேல் இருந்தாலே அந்த கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். அதுதான் என்னோடய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ரெண்டுமே அம்சமாக இருந்தது. நல்லபடியாக அமைஞ்சிடுச்சு நம்மளுக்கு. வேலுமே அழகாக இருந்தது, விளக்குமே நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு வெத்தலையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டேன். காம்பு நம்ம நெய் தீபம் போடும்போது அந்த நெய் தீபம் போடுற இடத்துல நம்ம காம்பு போட்டுடலாம் அப்படின்னு காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வெத்தலைக்கு நல்லா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அகல் வச்சு அதில் நெய் தீபம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். நம்ம நெய் தீபம் போட்டு எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். சாமியை வசீகரம் பண்ணுற மாதிரி நம்ம நெய் தீபம் போடுறது. நம்மளோட வேண்டுதல் எல்லாமே கிடைக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் 3 அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். பால் எப்படி தூய்மையாக நல்லா வெண்ணிறமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை வேண்டி தான் நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறது. நெக்ஸ்ட் பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி எடுத்து நம்ம சாமிக்கு காட்டிடணும். காட்டிட்டு நெக்ஸ்ட் அபிஷேகம் தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு ஊதுபத்தி காட்டிட்டு நெக்ஸ்ட் பன்னீர் அபிஷேகம். தைப்பூசம் அன்றைக்கி நம்ம வேலுக்கு தான் முழு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நம்ம அதிகமாக நடக்கும். ஏன் அப்படி கேட்டால் அவங்க அம்மா கிட்டே இருந்து அன்றைக்கி தான் அவர் வேல் வாங்குறாரு. தைப்பூசம் அன்றைக்கி நம்ம வேல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் ரொம்பவே செலப்ரேட் பண்ணுவாங்க வேலுக்கு அன்னைக்கு. அப்புறம் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை நிறைய பூ எடுத்து என்னோடய வேண்டுதல் என்னவோ அதை நம்ம சொல்லி சொல்லி முருகர் மேலேயும் வேலுக்கும் நம்ம தூவணும். நான் இப்படி தான் பண்ணி அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சர்க்கோண கோலம் போடலாம் அப்படின்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு ஒரு மனை எடுத்து அது மேலே கோலம் போட்டு அதை சுற்றி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டேன். எழுதிட்டு அதுக்கு மேலே தான் நம்மளோட முருகப்பெருமானையும் வேலையுமே வச்சுருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வெத்தலை தீபம் அதுக்கு வெளில நான் கிள்ளி வச்சுருந்த காம்பியும் எடுத்து அதில் போட்டு அதையுமே நல்லா ரெடி பண்ணிட்டேன்.
நம்மளுக்கு வந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப விரும்பி கும்பிட்ற எந்த ஒரு சாமிக்கிட்டேயும் வந்து நம்மளோட பாரத்தை வந்து சொல்லிடணும். எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்லிடணும். எனக்கு அதை கொடுங்க கடவுளே, இதை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும், எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். என்னோடய நிலைமை எதுன்னு உனக்கு புரியும், எனக்கு நீயே பார்த்து பண்ணு அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வந்து என்னோடய நிலைமையை வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். மனையுமே நல்லா ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து மாலைலாம் சின்ன மாலை போட்டுட்டு பூலாம் வச்சு நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்து வெற்றிலை தீபமும் போட்டாச்சு. நான் வந்து ரொம்ப சிம்பிளான முறையில் தான் சாமி கும்பிட்டேன். ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் கும்பல. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கும்பிட்டா போதும். நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்யணும்னு இல்லை. நம்ம எது செஞ்சாலும் முழு மனசோடு நம்ம பண்ணால் போதும். கடவுளுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கி நான் வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு ஒரு டம்ளர் பாலில் வந்து ஏலக்காய், நாட்டு சர்க்கரை போட்டு வெத்தலை பாக்கு, காணிக்கை இதுதான் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தூப தீப ஆராதனையோட இன்றைக்கான பூஜை வந்து நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். நான் இப்படி தான் பூஜை பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி பூஜை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தைப்பூசம் கும்பிட்டது வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. சாமிக்கு வந்து தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு இப்பயுமே வந்து நான் பூவை எடுத்து கொஞ்சமாக சாமி மேலேயோ வேல் மேலேயோ தூவி விட்டோம். எனக்கு வந்து தைப்பூசம் கும்பிட்டது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து நம்ம பிளஸ்ஸிங்கும் வாங்கியாச்சு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம எப்போவுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட பிளஸ்ஸிங்கும் வாங்கிட்டேன். நம்ம வாழ்க்கை இது கிடைக்கல அது கிடைக்கல சொல்லி என்றைக்குமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு எப்போவுமே எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கவலைப்பட்டு போய் உட்காந்து நம்மளுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம வந்து முழு நம்பிக்கையோட முழு தைரியத்தோட எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம கும்பிட்ற கடவுள்கிட்ட வந்து நம்ம ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து இன்றைக்கி இல்லைன்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நல்லா இருப்போம். நம்ம மைண்டில் வந்து முதல்ல அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டம் இருந்தால் அது போயிடும், நம்ம இது வந்து மூவ் ஆன் பண்ணிவிடுவோம்னு சொல்லி நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டா அது கண்டிப்பாக நிறைவேறிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.